உறவுகளுக்கு வணக்கம். இன்னைக்கு சனிக்கிழமை, அது உங்க எல்லாருக்கும் தெரியும். என்ன அப்படின்னா விஜயோட பிரச்சாரம் எங்க அப்படின்னா நாமக்கல்ல. நம்ம விஜயை விமர்சனம் பண்றது சில பேருக்கு கோபம் வருது. என்னடா விஜய் விமர்சனம் பண்றான், அப்படி பண்ணலாமா இப்படி பண்ணலாமா அப்படின்னு. அரசியலுக்குன்னு வந்துட்டு பொது ஊடகத்துக்கு பொது வெளிச்சத்துக்கு வந்த பிறகு என் அப்பனா இருந்தாலும் என் ஆத்தாளா இருந்தாலும் கட்டிய பொண்டாட்டி பெத்த புள்ள யாரா இருந்தாலுமே விமர்சனத்துக்கு உட்படுத்தப்பட்டவர் தான். இதுல மாற்று கருத்தே கிடையாது. அவர்கள் பேசக்கூடிய கருத்துக்கு எதிர்கருத்து இருக்கும், அவர் செய்யக்கூடிய வினைக்கு எதிர்வினை இருக்கும். இதுல என்ன பிரச்சனை அப்படிங்கிறது இல்லை. அதாவது எப்படி சொல்றது அப்படின்னா, மனித மாண்பு வேற, நேரில் பார்க்கும் பொழுது பேசிக்கொள்ளக்கூடிய மாண்பு வேற, கட்சியோட கொள்கையும் கோட்பாடும் வரும் பொழுது வேறு வேறு சித்தாந்தம் செயல்கள்லாம் இருக்கும். சரி, இது வந்து புரியாது, அந்த தற்கூரி பயிர்களுக்கு பேசினாலும் புரியாது. சரி, அதை விடுவோம். இன்னைக்கு என்ன அப்படின்னா, விஜய் வந்து சும்மா மிரட்டி விட்டுருக்காப்ல அப்படின்னு தான் சொல்லணும். என்னத்தை மிரட்டி விட்டுருக்காரு அப்படின்னா, நாமக்கல் கவிஞர் உங்க எல்லோருக்குமே தெரியும், அவர் பிறந்த ஊர் நாமக்கல்ல கூடிய மோகனூர். மோகனூருங்கிறது அங்க இருக்கு, அதை மேகனூர்னு மாத்தி படிக்கிறாரு. அப்ப தடுமாற்றங்கள், பதற்றம், எடுத்தோடனே திமுக மட்டும் தான் வச்சு செய்யணும், திமுக 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 அப்படிங்கறத அவருடைய மண்டையில இருக்கே தவிர என்ன பேசணும் எப்படி பேசணும் அப்படிங்கிறது தெரியல. தனக்குத்தானே நிறைய சூனியங்களையும் வச்சுக்கிட்டாரு. அதுல குறிப்பா அவர் வந்து தடுமாறிய வார்த்தைகள் எல்லாம் பார்க்கும் பொழுது உண்மையுமே அவருக்கு இன்னும் கொஞ்சம் பேச்சாற்றலுக்கு நம்ம பயிற்சி கொடுக்கணும் அப்படின்னு தோணுது. சென்னை மகாணம்ங்கிறத சென்னை மாகாணம்ங்கிறாரு, உணர்ச்சி உற்ற மற்றும் அத மண்ணுங்கிறாரு. என்ன சொல்றதுன்னு தெரியல. அதாவது பாதிக்கப்பட்டுள்ளனர் பாதிக்கப்பட்டுள்ளனர், அது நான் அப்பதான் தெரிஞ்சு. புசி ஆனந்த் பேசும் பொழுது ஏன் அவர் அமைதியா இருந்தார், கண்டிக்கல, திருத்துங்கன்னு சொல்லணும். பார்த்தா இவரே திருத்த வேண்டிய சூழல்ல இருக்கு. அதாவது பிற்படுத்தப்பட்ட அப்படிங்கிறத பிற்படுத்தப்பட்ட, அதுக்கு முடியல, பாவம் என்ன பேசணுங்கிறது தெரியல. அமைக்கணும் அப்படிங்கிறத அமைக்கணும், என்னத்த அமைக்கணுங்கிறது எனக்கும் தெரியல. சரி, ரைட், அவருடைய படங்கள் நினைவுக்கு வந்து போகுது. அதாவது கொள்முதல் நிலையங்களை திளையங்கள் அப்படிங்கிறாரு. அதாவது ஒத்தையடி பாதை போடப்படும் போதப்பதும். அதாவது எங்க வீட்டுல எல்லாம் முடியாதவங்களாம் இருக்கும் பொழுது இப்படிதான் பேசுவாங்க, கொஞ்சம் வயது முதிர்ந்த பிறகு அதை போடப்படும்ங்கிறத போதப்பதும், என்னதா பத்தி பண்ணுத அப்படிங்கிறது போல இருக்கு. அதாவது திக்கி திணறி பேசுகிறார். அதாவது டிவிக்கே வந்து மறுபடியும் ஆட்சி அமைக்கணுமா அப்படிங்கிற மாதிரிலாம் பேசியிருக்காரு. அதை தொடர்ச்சியா பார்ப்போம். இப்ப என்ன அப்படின்னா, இது ஒரு பெரிய விடயமே அல்ல. எதுக்குன்னா நம்ம பேச போறோம் அப்படிங்கல. அதாவது ஒரு நாகரிகம், ஒரு பண்பட்ட ஒரு மக்கள் இப்படி கேலி கூத்துக்கு உள்ளாகி நிற்கிறாங்கிற வலியும் வேதனையும் மிகுந்த வலி இருக்கு. அதுல குறிப்பா சொல்லணும் அப்படின்னா, செத்தவங்க வீட்டுல போய் அழுவாத அப்படின்னு சொல்றதும், கல்யாண வீட்டுல சிரிக்காதன்னு சொல்றதும், அவங்களை எப்படி கண்ட்ரோல் பண்ண முடியாதோ கோவப்படுவாங்களோ அதே போலதான் விஜயோட கூட்டத்துல போயிட்டு ஏன்னா அப்படி தற்குறித்தனமா இருக்கீங்க அப்படின்னு கேட்டா கோவப்படுறாங்க. வேற எதுவுமே கிடையாது. நான் அது ஒரு வைப் ஆயிடுச்சு. அது எப்படின்னா கொண்டாடணும் அப்படின்னு அந்த தமிழர்களுக்கு என்ற அந்த அறிவு மங்கி போய் ஒரு குப்பையா இருக்குங்கிறத காண முடியுது. அதுல இந்த பெண்மணி பேசுறத பாருங்க. நான் 26 வருஷமா தளபதி லவ்வே பண்ணிட்டு இருக்கேன். சோ தளபதி மாதிரி ஒரு பர்சன்லாம் பார்க்க முடியாது. அவரை விமர்சனம் பண்றவங்களுக்கு நான் என்ன சொல்லணும்னா, ஆமா 26 வருஷமா லவ் பண்ணிட்டு இருக்கேன் அவரை. அதனால அதெல்லாம் எழுதியிருக்கேன், நிறைய எழுதியிருக்கேன். இல்ல அதெல்லாம் இல்ல, வேண்டாம், அதெல்லாம் வேண்டாம். நான் அவர் லவ் பண்ணியிருக்கேன். இதை நான் அவங்க அப்பா கிட்டே சொல்லியிருக்கேன், எஸ் சந்திர சார் கிட்ட சொல்லியிருக்கேன். அவர் ஒரு தடவை மீட் பண்ணப்ப நான் உங்க பையனை லவ் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லியிருக்கேன். ஆமா 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 கண்டிப்பா. இதுல என்ன இருக்கு, அவர் மேல ஏன் ஆசைப்படக்கூடாதா? எனக்கு விஜய் ரொம்ப பிடிக்கும். பார்த்திருப்பீங்க. அதாவது காதல்ங்கிற மொழி வந்து தவறு கிடையாது. அது யார் மேல வேணாலும் காதல் வரலாம், அன்பு வரலாம், அது வேற. ஆனா அந்த அம்மா சொல்லுடைய நிலைப்பாடு, அந்த காதல்ங்கிறது வந்து அவங்க திருமணமாகி திட்டத்தட்ட குழந்தைகள் எல்லாம் இருக்கும். அவங்க எல்லாம் பார்த்தா என்ன நினைப்பாங்க, தன் கணவர் என்ன நினைப்பாரு, இப்படி ஒரு மோகத்துல, சினிமா மோகத்துல இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணி வாழ்க்கையை தொலைச்சிட்டோமே அப்படின்னு நினைக்க மாட்டாரு. நான் விஜய் 26 வருஷமா லவ் பண்ணியிருக்கேன், இன்னமும் நான் லவ் பண்ணிட்டு தான் இருக்கேன் அப்படின்னா கட்டிய கணவனுக்கு உண்மையா இருப்போமா என்னங்கிறது நமக்கு தெரியல. உடனே பொத்துக்கிட்டு வந்துருவாங்க, எப்படா பேச, அறிவு இல்லையா, அந்த லவ் வேற மாதிரின்னு. அவங்க அப்பாட்ட போய் உங்க பையனை லவ் பண்ணிருக்கீங்கிறது நம்ம சொல்லி சொல்றாங்க. அவங்க எந்த விதத்துல அந்த லவ் சொல்றாங்கன்னு உங்களுக்கு புரிய நினைக்கிறேன். அதாவது எப்படி சொல்றது, இவங்களுக்கு நம்ம விளக்க வைக்கவும் முடியாது, விளங்க வைக்கவும் முடியாது, இல்ல விலக்கி வைக்கவும் முடியாது. அப்படிப்பட்ட சூழலை நம்ம தள்ளப்பட்டிருக்கோம். என்ன அப்படின்னா, ஒரு பெண்ணு நம்ம திருமணம் ஆயிடுச்சு. திருமணம் ஆனோன்னு என்னோட மனைவிட்ட போய் நான் வந்து இது மாதிரி ஏற்கனவே வந்து லவ் போனேன் வந்துட்டு நான் அதை பத்தி பேசி அதை சமூகத்தில் பிரபலப்படுத்தும் பொழுது அந்த பெண்ணோட மனநிலைமை என்ன இருக்கும்?
அதே போல ஒரு ஆணு இப்ப நீங்க இருக்கீங்க, உங்களுடைய மனைவி வந்து என்ன வாழ்க்கை, நான் அந்த மாதிரி அவரை லவ் பண்ண போனேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னா எப்படி இருக்கும்? இது வந்து சமூகத்தின் சீர்கேடு இல்லையா? பிள்ளைகள் பார்க்கும் பொழுது எப்படி இருக்கும்? சக மாணவர்கள் மத்தியில போய் அந்த பிள்ளைகளோ சக மற்ற தோழர்கள் தோழிகள் முன்னாடி போய் உட்கார்ந்து பேசும் பொழுது உங்க அம்மா அப்படி கேவலமா பேசினாங்களே வெக்கமா இல்லையா அப்படின்னு நினைக்க மாட்டாங்க? மாமனா ஒரு குடும்ப உறவு இருக்குல்ல, அந்த குடும்ப உறவுக்கு பின்னணியில இப்படி கேவலப்பட்டு அசிங்கப்பட்டு நிக்க மாட்டாங்க? இப்படி கேவலத்தின் உச்சத்துல நிறைய இருக்கு. இதுல தலைவர் தான் தற்கொலைத்தனமா பேசுவார்னா அப்புறம் தொண்டர்கள் சொல்லவா வேணும்? அதையும் பாருங்க. நேற்று ஒரு எம்ஜிஆர் எவ்வளவு பெரிய தலைவர், அண்டா எவ்வளவு பெரிய தலைவர், 2 சனியனை சேர்ந்து ஒரு சனியனாகி சனிக்கிழமை வருதான். அதாவது நல்ல முயற்சி பண்ணியிருக்காப்ல அண்ணன் சீமான் வந்து எம்ஜிஆரையும் அண்ணாவையும் சனியன் சொல்லிட்டாருன்னு ஒரு போர்க்குளம் போது உங்கள் எல்லோருக்குமே தெரியும். அவர் இந்த திமுகவையும் அதிமுகவும் சனியன் சொன்னாரே தவிர 2 தலைவர்களையும் சொல்லக்கூடிய சூழல் ஏற்படலை. அதுக்காக அவர்கள் வந்து விமர்சனத்திற்கு அப்பாற்பட்டவர்கள் எம்ஜிஆரும் அண்ணாவும் கிடையாது. எம்ஜிஆரும் ஆட்சியில என்னென்ன நடந்ததுங்கிறது தெரியும். இந்த கல்வியை வந்து தனியாருக்கு கொடுக்கறதுக்கு அடித்தளமிட்டவரே ஐயா எம்ஜிஆர் தான். அதே போல கீழ்வெண்மணி படுகொலை நடக்கும் பொழுது வாயை பொத்தி கொண்டு மௌனம் கத்த அண்ணாவை பத்தி தெரியும். செத்தவங்க எங்களுடைய தமிழர்கள். அப்ப வந்து கோபாலகிருஷ்ணன் நாயுடு இருக்கார்ல, அவர் வந்து தன்னோட இனம்ங்கிறால ஈவே ராமசாமி வந்து வாயை பொத்தி கொண்டு போனது எல்லாமே தெரியும், வரலாறு தெரியும். இவங்களுக்கு வரலாறு சொன்னாலும் பார்க்கவும் மாட்டாங்க, பேசவும் மாட்டாங்க, கேட்கவும் மாட்டாங்க. ஏன்னா தற்கொலைத்தனத்தை தவிர வேற எந்த இளவுமே தெரியாது. அதாவது எம்ஜிஆர் அண்ணா, அண்ணாங்கிற வார்த்தையை பயன்படுத்த முடியல, அண்டா. எம்ஜிஆர் அண்டா வச்சுக்கிட்டு 2 சனியன் கொண்டு வர்றாரு அப்படின்னா இவங்களுக்கு நம்ம என்னத்தை வந்து விளக்கக்கூடிய சூழல் இருக்குன்னு தெரியல. இந்த தமிழ்நாடு இதுல நமக்கு யார் மேல கோவம்னா 50 ஆண்டு கால திமுகவை அசைக்க முடியுமா அப்படின்னு கேட்கறாங்க. இல்ல செருப்ப கழட்டி அடிக்கணும். என்னடா படிக்க வச்சிருக்க? நீ தான் படிக்க வச்சுங்கிறீங்களா? என்னடா படிக்க வச்சிருக்க? அவனை சொல்லி இவனை என்ன படிக்க வச்சிருக்க? என்ன இலவ பேசுறான்? இப்படி கேவலத்தின் உச்சத்துல இந்த தமிழ்நாடை கொண்டு போய் நிப்பாட்டுறது யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த திமுக தான். திமுக மேல நமக்கு என்ன கோபம் அப்படின்னா இந்த புகழ்ச்சி. இன்னைக்கு கூட கல்வியை பத்தி ஒரு அரங்கம் போட்டு பேசுறாங்க. அதுக்கு ஆடியோ லான்ச் பண்ற மாதிரி கூப்பிட்டு ரசிக கூட்டத்தை யாரு நடிகர்களை கூப்பிட்டு உட்கார வச்சு பேச வச்சா அப்ப இந்த மனநிலைமை எங்க இருக்கும்? நானும் இது போல தற்கொலையா தானே ஆகணும்னு அவனுக்கு தோணுமா தோணாதா? அடிப்படை மாற்றம். கல்வினா என்ன கொண்டு வரணும், என்ன பேசணும், எதை பத்தி சிந்திக்கணுங்கிறது மக்களுக்கு சொல்ல வேண்டிய கடமை அரசு. ஆனா அந்த அரசு சினிமா முகத்தை மட்டுமே கொண்டு போய் புகுத்துதுங்கும் பொழுது அங்கதான் இது போல தற்கொலை உருவாக்க காரணமா இருக்குங்கிறது தான் உண்மை. அது மட்டும் இல்ல நிறைய இருக்கு, இதையும் பாருங்க. வந்துட்டாருங்கிறாரு. நான் 2021 கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நாங்க மகதே விஜய் மக்கள் இயக்க தலைவி மக்களுக்கு போய் நல்லபட்ட செஞ்சிருக்கேன். யாரு செஞ்சிருக்கா? தகுதி என்ன இருக்குன்னு எங்க தளபதிக்கு என்ன தகுதி? இப்ப ஆட்சி செய்யறவங்களுக்கு நல்ல தகுதி இருக்கா? ஒரு வந்து முதலீட்டு இழுக்கிறாங்க. முதலீடு என்ன பண்றீங்க? 12,000 கோடிக்கு முதலீட்டு ஒசூர்ல போய் வைக்கிறாரு. இங்க தமிழ்நாட்டுல ஒசூர்ல வைக்கிறாரு. 49,000 பேத்துக்கு வேலைங்கிறாரு. தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன 49,000 பேர் வேலை தந்துருவீங்களா? தமிழ்நாட்டு மக்களுக்கு எத்தனை பேத்துக்கு வேலை அந்த லிஸ்ட் கொடுக்க முடியுமா? நோ ப்ராப்ளம். என்னடா இப்படி இறங்கிட்டீங்க அப்படிங்கிறது போலதான். அதாவது நான் விஜயோட மக்கள் இயக்கமா இருக்கும் பொழுது நான் மக்களுக்கு நல்லப்பட்ட செஞ்சிருக்கேன் அப்படின்னு. நல்லப்பட்டா இது என்ன புதுசா இருக்கு? ஒரு பட்டு இது நல்லப்பட்ட நெய்து கொடுத்தாரா அப்படிங்கிறது தெரியல. தம்பி நல்லப்பட்ட செஞ்சிருக்கேன் அப்படின்னு. அப்ப அது மட்டும் இல்லாம திமுக விமர்சனம் நம்ம தலைமை விமர்சனம் பண்ணிட்டாங்க, நானும் விமர்சனம் பண்ணுவாங்கிற கோவத்துல வேகத்துல மோகத்துல என்ன பேசுறாரு அப்படின்னா நீங்க போய் 12,000 கோடிக்கு வந்து முதலீடு செஞ்சிருக்கீங்கிறீங்க. என்ன முதலீடு செஞ்சிருக்கீங்க? ஏன் தமிழ்நாட்டில் இருந்து கொண்டு போய் ஒசூர்ல செஞ்சிருக்கீங்க அப்படின்னு. அட தற்கொலை தாயலி, ஒசூர் எங்கடா இருக்கு அப்படிங்கிற கேள்வி நான் கேட்கல, அங்க முகநூல்லே பார்த்தேன். தற்கொலை தாயலி ஒசூர் எங்க இருக்கு? தமிழ்நாட்டில் தானே இருக்குன்னு. இவங்களுக்கு புரியல. ஒசூர்னால பெங்களூரு கர்நாடகா நினைச்சுக்கிட்டாங்க. அப்ப இவர்களுடைய என்ன அடிப்படை மாற்றம் வேணும். அடிப்படை மாற்றம் அரசுக்கு மட்டும் இல்ல, அரசியலுக்கு மட்டும் இல்ல, அடிப்படை கல்வி மாற்றமே வேணும். கல்வியை கொடுக்கும் பொழுது இந்த சினிமா மோகத்தை ஊட்டி ஊட்டி இந்த திராவிட திருவாளர்கள் தமிழ்நாட்டு பிள்ளைகளை கெடுத்து வச்சிருக்காங்கிறத இது போல சம்பவம் மூலமா நம்ம அறியலாம். இது மட்டும் இல்ல, இன்னும் நிறைய இருக்கு, அதையும் பாருங்க. 31, 36 எல்லாமே தலைவர் தான். 50 வருஷத்துக்கு எங்க ஆளு தான். 50 வருஷத்துக்கு எங்க ஆளு தான். இதுல இன்னொன்னு என்னன்னா, இப்ப நம்ம வந்து முதல்வர் பதவிக்கெல்லாம் நம்ம எப்ப கட்சி ஆரம்பிச்சோம் அப்போ ரீச் பண்ணிட்டோம். நம்ம வந்து பிரதமருக்கு ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கோம். தளபதி வந்து பிரதமர் ஆக்குவோம். கண்டிப்பா முதல்வர் வந்து தாண்டி வந்துட்டோம், பிரதமர் ஆக்கிடுவோம். எஸ்ஐ சார், ஐயோ இங்க பாருங்க சார், ஒரே பைத்தியங்களா இருக்கு சார். சார் எஸ்ஐ சார், எஸ்ஐ சார், மச்சான் உள்ள நிறைய பைத்தியம் வாய சமக்க முடியாது. 26 மட்டும் இல்ல, 26, 36, 46, 56 எப்பவுமே தளபதி தான் அப்படின்னு ஒரு பெண்மணி சொல்லிட்டு இருக்கேன். டக்குன்னு ஒருத்தர் அந்த ஒளிவாங்கிய வாங்கிட்டு
நாங்க கட்சி ஆரம்பிக்கும் போதே முதல்வர் பதவியெல்லாம் ரீச் பண்ணிட்டோம். இப்ப நாங்க ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கோம். எங்க ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கோம்னா பிரதமர் தான் ஹோல்ட் பண்றியா. என்ன இலவு பேச, தமிழும் தந்தனக்கா, ஆங்கிலமும் தந்தனக்கா, என்னத்தை நோக்கி நீ பயணப்படுறங்கிறது தெரியல. அப்ப இவர்களை நினைக்கும் பொழுது எப்படி இருக்கு? இப்படி ஒரு தற்கொலை, இப்ப தற்கொலைன்னு சொன்னா கோவம் வருதான். நான் திரும்ப சொல்றேன், எல்லா விஜய் ரசிகர்களும் இருக்காங்க. நான் தற்கொலைன்னு சொல்லும்போது சில விஜய் ரசிகர்கள்லாம் கோவமே வராது. ஏன்னா அவன் தெளிவா இருப்பான், அவன் சரியா இருப்பான், அவன் நம்மளை சொல்லல அப்படிங்கிறது அவனுக்கு தெரியும். ஆனா தற்கொலைத்தனமா பேசக்கூடிய அந்த தற்கொலை பயில தற்கொலைன்னு சொல்லாம என்னன்னு சொல்ல முடியும்? சொல்லுங்க, என்னன்னு சொல்ல முடியும்? ஒருவனுக்கு ஒரு இடத்துல ரோல் ஆனா பரவாயில்ல, இது பரவாயில்ல. நான் ஆரம்பத்தில் சொன்னேன்ல, சொந்த காசுலயே சூனியம் வச்சது தெரியுமா? அதையும் பாருங்க. யாரு? விஜய் வச்சிருக்காரு, அதையும் பாருங்க. உங்க உண்மையான மக்களாட்சி, மனசாட்சி உள்ள மக்களாட்சி, உங்க நம்ம டிவிக்கு மறுபடியும் ஆட்சி அமைக்கணுமா? எது? சாரி, இப்போ ஆட்சி அமைக்கணுமான்னு கேட்டேன். சாரி. ஐயோ பாவம், அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டாரம்மா. காலையில விசாரி கல்யாணம் பண்ணிக்கணுங்கிற வெறி இருக்கலாம், அதுல மாற்றுக்கட்ட கிடையாது. சரி, வயது வந்துருச்சுன்னா கல்யாணம் பண்ணிக்கலாம், தவறு கிடையாது. ஆனா குடும்பம் நடத்த வக்கு வேணும் அப்படிங்குவாங்கல்ல, அது போல முதலமைச்சர் அவன் ஆசை இருக்கலாம், அதுக்கான தகுதி வேணும். அதாவது திமுகவை விமர்சனம் பண்றது மட்டும் தான் வேலை, நம்ம வேற யாரையும் இல்லை. ஸ்டாலின் சார், ஸ்டாலின் ப்ரோ க்ரோ அப்படின்னு என்னன்னு சொல்லிட்டு போலாம். ஆனா என்ன பேசுறோம் அப்படிங்கறத தெளிவா பேசணும். ஒரு பதட்டமான சூழல்ல திரும்பவும் சொல்றேன், அத்தனை மக்கள் கூடி இருக்காங்க அப்படின்னா அது உங்களை முதல்ல வந்து திரையில மட்டும் பார்த்தவரை தரையில பாக்குறமேங்கிற காரணம் தான் தவிர, உங்களை ஆட்சி அமைப்பதற்கு அவர்கள் வாக்கு செலுத்துவாங்க நினைச்சீங்க அப்படின்னா அது முட்டாள்தனமானது. யாரோ உங்களை சொல்லி கொடுத்து ஏமாத்திருக்கான், அதுதான் உண்மை. உண்மையிலுமே விஜயோட படங்கள் எல்லாம் பார்க்கும்பொழுது, அந்த நண்பன் படம் எல்லாம் பார்க்கும்பொழுது அவ்வளவு ஒரு சந்தோஷமா இருக்கும், மகிழ்ச்சியா இருக்கும். அதே போல துள்ளாத மனம் துள்ளுங்கிற படத்தெல்லாம் பார்த்துட்டு சின்ன பிள்ளைல நானா ரொம்ப அடிக்டாவே இருப்பேன். எப்படி சொல்றது, நான் அப்படியே இன்னமும் அந்த படத்தை பார்த்தா எனக்குள்ள பழைய சிந்தனைகள் ஓடும். அந்த நான் குழந்தை பருவத்தில் இருக்கும்போது இந்த படம் வந்த புதிது அது எல்லாமே மண்டையில ஓடும். நான் முதலா பார்க்கும்போது இப்படி இருக்கும் அப்படின்னு நிறைய ஓடும். அப்படியே கடந்து போயிருக்கலாம் அந்த விஜய்ங்கிற நபரு. ஆனா அந்த விஜய் இன்னைக்கு தேவையில்லாம அரசியல்ல உள்ள குதித்து, எப்படி சொல்றது, அதுவும் அரசியல்ல குதித்தவரு தமிழ் தேசியத்தை பேசி வந்தா கூட காப்பாற்றப்பட்டு இருந்திருப்பாரு. ஆனா இன்னைக்கு அவரு எடுத்தார்ல, இந்த அண்ணாவையும் எம்ஜிஆரையும் தூக்கி வச்சு ஒன்னா சேர்ந்து ஒரு கொலாபரேஷன் பண்ணி இந்தா அப்படின்னு அண்ணன் சொன்ன மாதிரி இட்லியும் தோசையும் புடுங்கி போட்டு ஒரு உப்புமா செஞ்சது, இட்லி தோசை உப்புமா அப்படிங்கிற மாதிரி இந்த செஞ்சிருக்காருல, தமிழ் தேசம் திராவிடமும் இரு கண்கள் அப்படின்னு. அதாவது அண்ணன் வந்து அன்னைக்கு சொன்னாரு, என்ன சொன்னாரு அப்படின்னா, நேற்று தான் சொன்னாரு, இங்கிட்டு வந்து ஒன்று எடுத்துட்டு வராரு, இங்கிட்டு இருந்து ஒன்று எடுத்துட்டு வராரு அப்படின்னு சொல்லி சனின்னு சொன்னது வேற, நான் வேற மாதிரி தெரிவிக்கப்பட்டிருக்கு. பரவாயில்ல, நம்ம அதையும் எதிர்கொள்ள தயாரா தான் இருக்கோம். 2 பேரும் சொன்னாலும் கோவம் வருதா, சொல்லுவோம்டா அப்படின்னு அடுத்து இறங்கிடுவார் அவரு. அது நமக்கு தெரியும், அவனோட போக்கு என்ன அப்படிங்கிறது தெரியும். அவர் மீன் பண்ணது வேற. இப்ப அந்த 2 பேத்தையுமே இவரை சென்டரா கழிச்சுட்டாங்க. யார? விஜய் பேசிட்டு இருக்கும் பொழுதே பின்னாடி இருக்கு 2ஆ கிழிச்சுந்தா, நீ பாதி வச்சுக்க நீ பாதி வச்சுக்க, 2 இது வந்து ஒரு குப்பை தான் அப்படிங்கிறது போல அந்த பதாகையிலே காட்டிட்டாங்க. தயவு செய்து விஜய் வந்து நீங்க பாருங்க, போங்க வாங்க, அது வேற. இவர்களால் நான் ஆட்சி அமைக்கப்பட்டு முதல்வராகி சரி செய்வோம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அது கண்டிப்பா நடக்காது. உங்களுக்கு மேல பண முதலைகள் எல்லாம் இருக்குதுல, அது என்னென்ன வேலைகள் செய்யுங்கிறது நாம் தமிழர் கட்சி பிள்ளை எங்களுக்கு தெரியும். களத்துல பணி செஞ்ச எங்களுக்கு தெரியும், அதோட வலி வேதனை என்ன அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியும். அதனால தயவு செய்து சிந்தித்து பார்த்து செயல்படணும், அதுதான் நல்லது. நீங்க சினிமாத்தை உச்சத்துல இருக்கும் போதே குதிச்சிட்டேன் அப்படின்னா சொல்லி காட்டி செய்யணுங்கிற அவசியம் இல்லை. உங்களுக்கு தேவைன்னு வந்திருக்கீங்க, நல்ல விஷயம் வந்தா அதை நீங்க செஞ்சுட்டு போயிருக்கணும். அதை விட்டு நான் அப்படி இருக்கும்போது வந்தேன் இப்படி இருக்கும்போது வந்தேங்கிறதே கிடையாது. நேற்று தான் தற்கொலை தாயலி எப்படி சொல்றது சொட்டமண்டை பேசினான், ஜெகதீஷ பாண்டியன், பாவாடை பாண்டியன், பாவாடை ஜெகதீஷன் அவனுக்கு பேரு. அவனுக்கு எப்ப பார்த்தாலும் சீமானனை பிடிச்சி நல்லா உருவணும், அவரோட பிடிச்சி சப்பணும், விரல கட்ட வரல சப்பும் பொழுது அவருக்கு சின்ன பிள்ளையில வாயில வச்சு சுப்புன மாதிரியா இருக்கும், கட்ட வரல. அப்படி ஒரு எண்ணம். அவன் அப்படிதான் சொல்றான், உங்களை மாதிரி என்ன சீமான் மாதிரி என்ன ஒண்ணுமே இல்லாம வந்தாரா, அவர் உச்சத்துல இருக்கும்போது வந்தாருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்கான். ஏன் சீமானால ஒரு 1000 ரூபாய் சம்பாதிக்க முடியாதா? இல்ல எங்களை போல ஆட்கள்லாம் ஒரு 500 ரூபாய் சம்பாதிக்க மாட்டோமா? அப்ப அதெல்லாம் விட்டு நாங்க செய்யறதெல்லாம் 500 1000 சம்பாதிக்கிறத விட்டுட்டு வந்து அரசியல் செய்யறவங்களாம் கேன போனா சுனாமானா, அதே 1000 கோடியை விட்டுட்டு வந்து நொட்டுனேன்னு ஒருத்தர் வந்து சொல்லும் பொழுது அவனை தூக்கி பிடிச்சி நீ பேசுவோம் அப்படின்னா உனக்கு எதை கொண்டு அடிக்கணும்? அப்ப முழுக்க இவங்க திரை போதை, திரை கவர்ச்சி போதையில தான் இருக்காங்க தவிர அரசியல்னா இவங்களுக்கு என்னன்னு தெரியாது, ஒரு மயிரம் தெரியாது. அதனால தயவு செய்து மக்களாகிய நீங்க சிந்தித்து செயல்படணும். நம்ம ஜெகதீஷ பாண்டியனை பல வழியில் அடிச்சு விரட்டிட்டோம். இவன் இங்க இருந்து நல்ல வேலை, அதான் சொல்றேன், சீமானனை எடுத்த வாந்தி
அந்த வாந்தி இன்னொரு இடத்துக்கு வந்து மணக்குது அப்படின்னா அது அங்கேயே போய்க்கணும். திரும்ப அந்த வாந்தி வந்து நம்ம சைடே இருந்தால் ஒரு மற்றதையும் கெட்டு போக வச்சிரும் அப்படின்னாலதான் விரட்டி அடிக்கப்பட்ட ஒரு பாவாடை. அதனால அதை நம்ம தவிர்த்து போவோம். அதே போல விஜய்க்கு நம்ம சொல்லக்கூடிய அறிவுரை இதுதான். தயவு செய்து முழிச்சுக்கங்க, விழிச்சுக்கங்க, உங்க தொழில் என்னங்கிறத அதை மட்டும் பாருங்க. அது மட்டும் இல்லாம இன்னும் கரூர்ல பேசுறத இனிமேல் தான் நமக்கு வரும். நிறைய தற்கொலைகள் நிறைய பேசியிருக்கோம். அதை ஞாயிறு மாலை கண்டிப்பா காணொலியில பார்க்கலாம். நன்றி.